பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். குமார் வந்து முத்துவேலோட ஆக்சிஜன் மாஸ்கை எடுக்கலான்னு போகிறாங்க. கரெக்டா அந்த இடத்துல வந்து சக்திவேல் வந்ததும், டே குமார் என்னடா பண்ணிட்டு இருக்க, அங்க என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதும் உடனே குமார் தலை தெறிக்க ஓடி வந்துடுறாங்க. சக்திவேலுக்கு ஒண்ணுமே புரியறதில்ல. உடனே குமாரன் பின்னாடி ஓடி வர்றதுக்குள்ள போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்ததுமே இப்ப நேரா முத்துவேல் கிட்ட போயிட்டு, உங்களுக்கு மயக்கம் எல்லாம் தெரிஞ்சிருச்சா, நீங்க வாக்குமூலம் கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கண்டிப்பா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முத்துவேல் சொன்னதும், உங்களுடைய மருமகன் கதிர் தான் கீழே தள்ளி விட்டாங்களாம், சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே முத்துவேல் வந்து, இல்ல என்ன கதிர் தள்ளி விடல, குமார தான் தள்ளி விட்டதுன்னு சொன்னதும் உடனே இது சக்திவேலுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அண்ணன் என்னென்ன, நீங்க கதிரை காப்பாத்துறதுக்காக இப்படி சொல்றீங்களா, சொல்லுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. நடந்தது என்னன்றத நான் சொல்றேன்னு சொல்லிட்டு முத்துவேல் ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வந்து எல்லா விஷயமும் கிளாரிஃபையா ஆயிடுது. ஏன்னா குமார் தான் முத்துவேலை தள்ளி விட்டன்ற விஷயம் தெரிஞ்சிருது. உடனே போலீஸ் வந்து சொல்றாங்க, அக்யூஸ்டா அவங்கள வந்து நாங்க அரெஸ்ட் பண்றோம், நீங்க கேஸ் கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. முத்துவேல் வந்து, இல்ல அவன் தெரிஞ்சு ஒண்ணும் பண்ணல, ஏதோ கோபத்துல தள்ளி விட்டுட்டான் அவ்வளவுதான், அவன் மேல எல்லாம் கேஸ் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. இது ஒரு மாதிரி வருத்தமா தான் இருக்கு. உடனே சக்திவேல் வந்து குமார வந்து தேடிட்டு இருக்காங்க. பரதேசி பையன் எங்க போனான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு உடனே வீட்டுல இருக்க எல்லாரும் ஓடி வராங்க. உடனே எல்லா விஷயத்தையுமே பழனி சொன்னதும் கோமதி ஒரு பக்கமும் அதே மாதிரி ராஜு ஒரு பக்கமும் ரெண்டு பேரும் மாறி மாறி சக்திவேல செமையா திட்டிட்டு இருக்காங்க. நீங்க நீதி நேர்மை நியாயம் உங்க அண்ணன் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்கல்ல, அப்ப உங்க பையன் தான் தள்ளி விட்ட விஷயம் தெரிஞ்சதும் நீங்க என்ன பண்ணிருக்கணும் முதல்ல சொல்லுங்க, அவனவே கூப்பிட்டு வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கணும்லன்னு சொல்லிட்டு ராஜி ஒரு பக்கம் பயங்கர கோபமா திட்டிட்டு இருக்காங்க. சக்திவேலுக்கு எந்த பதிலுமே பேச முடியறதில்ல. ஏன்னா குமார் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருப்பன்றத சக்திவேலாலே ஏத்துக்க முடியாதனால சக்திவேலை ரொம்ப குழம்பி போய்தான் இருக்காங்க. இப்ப பாண்டியனுக்கு விஷயம் தெரியும், அதனால அவ்வளவு ஒன்றும் ஷாக் ஆகுறதில்ல. மத்த எல்லாருமே ஷாக்கிங்கா தான் இருக்காங்க. கதிரைய நல்லபடியா வெளியே கொண்டு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சே, படுபாவி அவன் நல்லாவே இருக்க மாட்டானால சாபம் போட்டுட்டு நம்ம கதிரை உள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க. சக்திவேல் ஒரு பக்கம் ஊர் முழுக்க தேடிட்டு இருக்காங்க, குமார் எங்க இருப்பான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா கொல்லையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்க நிலத்துல உட்கார்ந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சக்திவேல் பார்த்ததும், டே குமார்ன்னு சொன்னதும், அப்பா அது வந்து அப்பான்னு சொன்னதும் கன்னத்துக்கே பலார் பலார்னு அடிக்கிறாங்க. ஏண்டா என் அண்ணனை கீழே தள்ளி விட்டுட்டு நல்லவ மாதிரி வேஷம் போட்டியா, இவனை என்ன பண்றதுன்னு தெரியல, உன்னை அவ்வளவுதாண்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பா நான் ஏதோ கோபத்துல தெரியாம பண்ணிட்டேன், சரி கோபத்துல தெரியாம பண்ணிட்டேன், இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பண்ண விஷயம் என்ன, விட்டு அவர் செத்து போயிருப்பாருடா, என்ன செத்து போயிருப்பாரு, அது உன் கையால செத்து போயிருப்பாரு நல்லா சொல்லி சக்திவேல் ரொம்பவே கோவப்பட்டு செம்மாட்டி அடிக்கிறாங்க. இப்ப சக்திவேல் என்ன செய்ய போறாங்க, குமார போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.